Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரக்கோலி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரக்கோலி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு பார்க்கலாம். வீடியோட இடையிடையே நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன் நம்ம ப்ரக்கோலி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடணும் உங்களுக்கு புரியும். வாங்க, இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரக்கோலி எடுத்துருக்கோம். அது க்ளீன் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுமோ அது போல் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ப்ரக்கோலி இது போல் நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வரமிளகாயும் அரைச்ச பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி அரைக்கணும், எதுக்கெலாம் இது யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் லேட்டஸ்ட்டில் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி நமக்கு மேஷ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இதில் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இது போல் கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை நமக்கு ஒரு மாதிரி கருத்தை போல் ஆகிடும். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் மற்ற காய்கறிகள் கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேரட், கேப்சிகம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் வெஜிடபிள்ஸ். நம்ம அப்படியே ஓப்பனில் வேக வச்சோம்னா டைம் நிறைய எடுக்கும், கேஸும் செலவாகும். அதனால் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். இது நம்ம ஸ்டீமில் வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது. அதே சமயம் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் மூடி வச்சு ஸ்டீமில் வேக வைக்கிறோம். அடுத்து இது கேன்சர் தடுக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்னே சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இது நிறையவே இருக்குது. அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் போன்ற நிறைய கேன்சர்களை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரக்கோலியில் அதிகமாக இருக்குது. ப்ரக்கோலி டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் அதில் இருக்க சல்ஃபோரோஃபென்ற ஒரு என்சைம் தான். இது வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்னால் வர கேன்சரை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இப்படி நம்ம வதக்கி விட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்ல நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு பவுடர் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி ரெகுலராக எடுக்கும்போது அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதனால் நைட் பிளைண்ட்னஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அடுத்தது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரக்கோலி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை ரெகுலராகவே நம்ம எடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ரக்கோலி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரக்கோலியை நாமளும் ரெகுலராக எடுக்க பழகிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது டீட்டெயில்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் நாங்கள் கண்டிப்பாக லோட் பண்ணுறோம். ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று.
ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.